இப்போ சிப்பி பாறையும், கண்ணியும் இந்த 2 டாகும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இது 2த்தையும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது? அது பார்த்தீங்கன்னா, அது வேற வேற இதுன்னு நெனைக்கிறாங்க. அது ஒரே மதருக்கு பொறக்கறது தான். வெறும் கலர்ல தான் வந்து இது கன்னி, அது வந்து சிப்பி பாறைன்னுவாங்க. சிப்பி பாறை பார்த்தீங்கன்னா, ஃபானு, அப்புறம் ப்ரவுன் கலர்ல, கிரே அந்த மாரி வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா, கன்னி பார்த்தீங்கன்னா, பிளாக் வித் ப்ரவுனு அந்த மாரி வருவாங்க. சேம் அதே இதுதான் இருக்கும். இந்த பொறக்கறது தான். அப்புறம் பால் கன்னி அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து கிரீமி இதுல இருக்கும். கிரீமி கலர்ல இருக்கும். ம், ம், கன்னி ம். டாகே. ஒயிட் கிரீமில இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஈஸி மெயின்டெனன்ஸு, ட்ரெய்னிங்கும் ஈஸி. அ நீங்க குழந்தைங்க கிட்ட கூட நல்லா பழகுவாங்க. ஆனா வெளி ஆளுகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இண்டிவிஜுவல் இடம் இருக்கணும். ஓ! நல்லா ஓடுற ஸ்பேஸ். ஏன்னா இவங்க 6 to 7 ஃபீட் தாண்டி குதிச்சு ஓடிருவாங்க. எங்க இருந்தாலும் எஸ்கேப் ஆயிருவாங்க. ஸோ நான் எங்கெல்லாம் இந்த மாரி டாக் அடாப்ஷன் குடுக்குற இடத்துல கூட காணாம போயிருவாங்க. ம்ஹ்ம். அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து நெறைய எக்சர்சைஸ் குடுக்கணும். டயர்ட் ஆக்கி உட்கார வைக்கணும். இல்லன்னா ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸ் டாகாவும் அத யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ட்ரெய்னிங் பண்றதுக்குமே. அ அ தூங்குற டைமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவங்கலாம்.